ஃபர்ஸ்ட் விஜய், சித்து அண்ட் ஹர்ஷத். ஆமாம், ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்றோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், இப்போ சூப்பரா இருக்கு, பயங்கரமா பண்றீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு. இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமா சூப்பரா இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய், சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சு நல்லா நடிக்கிறாரு, சூப்பரா இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபர்ஸ்ட் கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னுவாங்க. சூப்பர், எக்ஸைட்டடா இருக்கு ஒர்க் பண்ண. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்னுவாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இது புதுசா இருக்கே பார்ப்பேன். ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுப்பமான ஹீரோயின் வந்து டைரக்டர் சொல்றாரு, ஒன் ஆஃப் த ஹீரோயின் கையோட கோச்சுக்காரிங்க ஃபர்ஸ்ட் வர அனுப்பமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினைச்சு பார்த்துருப்போமா அனுபவமாவே நமக்கு ஹீரோயின். ஸோ காலையில் அன்னைக்கு நாள் ஃபர்ஸ்ட் செட்டில் நாள் அனுபவம் வரான்னு சொன்னாங்க. ஆளுவா புழலிந்தீரன்னு பாடிட்டு வைப்ல இருந்தேன். ஆரோரம் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபவம் வராங்க. பார்த்தா செம்ம கியூட்டு, சூப்பரா நடிச்சாங்க. நான் வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடிச்சதுக்கு. அதுக்கு அடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் இப்போவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்தில் போற, கயாடு பக்கத்தில் போவாதா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அகைன் தேங்க்யூ கயாடு என் கூட நடிச்சதுக்கு.